மக்களாட்சி இந்தியா முழுக்க அரங்கேறதுக்கு முன்னாடி மக்களுக்காக அரச குலத்தின் வம்சாவளியை சேர்ந்த நபர்கள் தான் மக்களை ஆட்சி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த அரசர்கள் வீரத்திலையும் சரி, அவங்க நாட்டோட செல்வ செழிப்பிலையும் சரி, எந்த அளவுக்கு கையோங்கி இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் கையோங்கி இருந்தாங்க. இப்படி ஆடம்பரத்துக்காக சொல்லப்படக்கூடிய அரசர்களோட வாழ்க்கை வரலாறுலயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நபர் தான் ஜெய்சிங் பிரபாகர். இவரோட ஆடம்பரத்துக்கான அடையாளமே இன்னைக்கான ரோல்ஸ் ராயல்ஸ் தான். ரோல்ஸ் ராயல்ஸ் கம்பெனியால அவமானப்படுத்தப்பட்ட இந்த அரசர் திரும்பவும் தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த நிறுவனத்துக்கான உலக அளவுல அவமானத்தை தேடி தந்த ஒரு நபரா தான் இவரை வர்ணிச்சு சொல்லப்படுது. லண்டன்ல உள்ள ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்துக்கும் இந்தியாவை சேர்ந்த இந்த ஜெய்சிங் பிரபாகர் சொல்லப்படக்கூடிய அரசருக்கும் என்ன பகை, அவமானப்படுத்தினதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வியோட இந்த வீடியோவை தொடருவோம். இந்த கதையோட ஆரம்பம் 1920 லண்டன்ல ஆரம்பிக்குது. ஜெய்சிங் பிரபாகர் இந்தியாவை விட்டு கொஞ்ச நாளைக்கு சுற்றுப்பயணமா லண்டனுக்கு போய் தங்கி இருக்கிறாரு. லண்டன்ல இருந்த குளிர்னால இந்திய உடைகளையும் அணிகலங்களையும் அணிய முடியாம அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் என்ன அணிவாங்களோ அதையே இவரும் போட்டு இருந்தாரு. இதனால இவரோட தோற்றமே ஒரு சாமானிய மக்கள் போலதான் இருந்துச்சு. ஒரு அரசருக்கான எந்த ஒரு வெளிப்புற தோற்றமும் இவரை பார்க்கும்போது தெரியல. இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை எப்பவுமே கூடயே வச்சு சுத்திட்டு இருந்த இந்த ஜெய்சிங் பிரபாகர் லண்டன்ல தனி நபரா லண்டன் முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஜெய்சிங் பிரபாகரோட கண்ணுல ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ்கான ஷோரூம் தட்டுப்படுது. அங்க இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவர் ரொம்பவே மெய் சிலுக்கிறாரு. இந்த வாகனத்துல லண்டன்ல நம்ம ஒரு சுற்றுப்பயணம் போனோம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாரு. இதுக்காக உடனே அந்த ஷோரூமுக்குள்ள நுழையிறாரு. அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வாங்கணும் சொல்லி முற்படுறாரு. ஜெய்சிங் பிரபாகர் அந்த கார் ஷோரூம்ல உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருந்த ஊழியர்கள் இவனை உடனே வெளியே துரத்துங்க சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊழியர்களை ஒருத்தன், நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க இப்படி கோவப்படுறதுக்கான காரணம் இந்த ஜெய்சிங் பிரபாகரோட வெளி தோற்றம் ஒரு ஏழ்மையான ஒரு தோற்றமா இருந்துச்சு. அவரை பார்க்கிறதுக்கு ஒரு அரசர் மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனா பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரியே தெரியல. இப்படி ஜெய்சிங் பிரபாகரை அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் ஷோரூமோட ஊழியர்கள் வெளியே துரத்திடுறாங்க. ஜெய்சிங் பிரபாகர் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி திரும்பவும் தன்னோட தங்கி இருந்த விடுதிக்கே வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஆடம்பரமான இந்த திமிர மற்றொரு ஆடம்பரத்தால தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. தன்னோட ஊழியர்கள் மூலமா அந்த ஷோரூமுக்கு ஒரு தகவலை அனுப்ப சொல்றாரு. இந்தியாவை சேர்ந்த ஒரு அரசர் அங்க கார் வாங்க வராரு அப்படின்னு சொன்னாரு. ஜெய்சிங் பிரபாகர் தன்னோட இந்திய அரச குலத்தோட ஆடை அணிகலங்களை அணிஞ்சுக்கிட்டு அந்த ஷோரூமுக்கு போக தயாராறாரு. அந்த ஷோரூம்லயும் இப்படி ஒரு அரசர் வந்து வரப்போறதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவேற்கிறதுக்காக தயாராறாங்க. ஜெய்சிங் பிரபாகரும் அந்த ஷோரூமுக்கு போறாரு. அங்க இருந்த எல்லா நபர்களும் தலை குனிஞ்சு இவரை வரவேற்கிறாங்க. அந்த ஷோரூம்ல இருந்த 7 கார்களை உடனே இவர் வாங்குறாரு. அதுவும் முழுக்க எல்லாமே பணத்தை கொடுத்தே வாங்குறாரு. இவ்வளவு பெரிய ஒரு வியாபாரம் இன்னைக்கு நடந்திருக்கிறத நினைச்சு அந்த ஷோரூம் ஊழியர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஜெய்சிங் பிரபாகர் தன்னை அவமானப்படுத்தின அந்த ஊழியரை இந்த 7 கார்களையும் தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது உன்னோட கடமைன்னு சொல்லி பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னோட நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த ஊழியரும் தான் அவமானப்படுத்தினவன் தான் இந்த அரசர் அப்படின்னு சொல்லி தெரியாம 7 கார்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கடல் வழியா ஜெய்சிங் பிரபாகரோட அரசபைக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. இந்த 7 காரையும் கைப்பற்றின அந்த ஜெய்சிங் பிரபாகர் அந்த ஊழியனோட கண் முன்னாடியே 7 கார்களையும் தன்னோட அரசபையில குப்பை அள்ளக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த வண்டிகளுக்கு முன்னாடி ஒரு தொடப்பத்தை கட்டி அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் தினமும் உங்களோட குப்பைகள் இந்த கார்ல தான் கொட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த ஊழியர்கிட்ட தான் யாருன்றதையும் சொல்றாரு. உண்மை தெரிஞ்ச உடனே அந்த ஊழியன் ரொம்பவே மெய் சிலுக்கிறான். அவனால நம்பவே முடியல. தான் ஒரு தவறான இடத்துல பகையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். திருப்பி அவனோட நாட்டுக்கு திரும்புறான். ஜெய்சிங் பிரபாகர் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ குப்பை அள்ளுறதுக்கு பயன்படுத்துறத ஒரு சில இந்தியாவை சேர்ந்த வெள்ளையர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கண்கூடாவும் பாக்குறாங்க. இது அப்படியே யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு பரவுது. இந்த செய்தி ஒரு கட்டத்துக்கு மேல ரோல்ஸ் ராயல்ஸ் மக்கள் வாங்குறத நிப்பாட்டுறாங்க. ஏன்னா இந்தியால குப்பை அள்ளக்கூடிய வண்டியை நாங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனம் திரும்பவும் இந்தியாவுக்கு போய் ஜெய்சிங் பிரபாகரோட அரசபையில பகிரங்க மன்னிப்பை கேட்கிறாங்க. ஜெய்சிங் பிரபாகரும் அவங்கள மன்னிச்சு இந்த காரியத்தை கைவிடுறாரு. ஒரு ஆடம்பரத்தோட திமிர அடக்கிறதுக்காக இந்தியாவை சேர்ந்த ஒரு அரசர் தன்னோட ஆடம்பரத்தால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச சரித்திரம் இன்னமும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட வரக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன்.